டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. அந்த தேர்ட் பர்சன்ஸை உள்ளே சேர்க்கும் போதே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும். ஸோ இது மாதிரி சில குழப்படிகள்லாம் நடந்தது தான். இதுக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன், கரண்ட்டில் இருக்கேன், எல்லாரோடையும் பர்சனலாக கனெக்ட் தான். மீனிங் அண்ட் பிக் பாஸ் அப்போவும் எல்லாரும் என்னோட ஷோவை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அது எல்லாமே நான் கேள்வியும் பட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஏன் கரெக்டாக அவங்க கொடுக்கல. என்னை அக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த அக்கான்ற ஒரு இதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஓகே, தப்பாக தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் அந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் இருந்தனால எல்லா ப்ரொடியூசர் ஸ்டோரியும் எனக்கே பர்சனலாக தெரியும். ஸோ எனக்கு பிரச்சனைகள் தெரியும் போது நம்மளும் போய் அதுலேயே மாட்டுறதுன்றது நெகட்டிவிட்டிஸ். ஸோ உங்களை சுற்றி எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் எப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் கூட அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் உங்களை சுற்றி வருது. அதான் இது என்னென்னா வயிற்றுச்சல் பிடிச்சவங்க, பொறாமல் பிடிச்சவங்க, அவங்களால வாழ முடியலன்ற அதுக்கு ஒருத்தவங்களை போய் புண்படுத்தணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹர்ட் ஆனால் தான் நம்ம அவங்கள ஹாப்பி ஆக்கணும்னு அர்த்தம். ஸோ நம்ம கண்டுக்காமல் போகும்போது அவங்க எதுக்கு ஹாப்பி ஆவாங்க, இன்னும் வயிற்றுச்சல் தான் ஜாஸ்தி படுவாங்க. ஸோ ஜாப்லெஸ்ஸாக எழுதுகிறவங்களெல்லாம் நான் பெருசாக மதிக்கிறது இல்லைங்க. உண்மையாக ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்க, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, காமன் சென்ஸ் முதல்ல இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். காமன் சென்ஸே இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாமல் எப்படி சொல்கிறதுனே தெரியல வளர்னா, அதாவது அவங்கள தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு பயங்கரமான ஒரு போல்டான பர்சன் தான் இருக்காங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்துடைய டைரக்டர் அண்ட் ஆக்டர், நம்ம எல்லாருடைய ஃபேவரட் வனிதா விஜயகுமார் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எத்தனையோ ப்ரொடியூசர் படங்களை நடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டாட்டரோடைய ப்ரொடக்ஷனில் நடிக்கிறீங்க. அவங்களுக்குமே இது ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த ஐடியா ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு? அவங்களுக்கு வந்துச்சா இல்லை நீங்களாக சஜஷன் பண்ணிங்களா? பிக் பாஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வரும்போது படங்கள் வாய்ப்பு நிறைய வந்தது அவங்களுக்கும். பட் எனக்கு ஐ வாஸ் நாட் ரெடி ஃபார் ஹர் டு, அந்த டெபியூக்கு அவங்க ரெடி இல்லை, கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் அதே சமயத்தில் ஷி வாண்ட்ஸ் டு டூ சம்திங். ஸோ அவங்கள என்கரேஜும் பண்ணணும், அதே சமயத்தில் ராங்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கக்கூடாது. அவங்க கொஞ்சம் இன்னும் அந்த நர்வஸ் ஸ்டேஜில், லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருந்தாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே க்ரோ ஆகணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 10 படம் நம்ம ஒர்க் பண்ணோன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபிலிம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது அந்த கான்ஃபிடென்ஸு, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்ம கற்றுப்போம், டெக்னிக்கலாகவும் கற்றுப்போம். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வெறும் ஆக்டிங் மட்டும் இருந்தால் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், சஸ்டெயின் ஆக முடியாது. கண்டிப்பாக வெரி ஆச்சரியமாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஐ எம் ஹாப்பி. இந்த டைட்டில், ஏன்னா நம்ம பொதுவாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தான் சொல்லி பழக்கம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டைட்டிலே அப்படி ரிவர்ஸில் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைட்டிலில் உள்ள விஷயங்கள் மீனிங் உண்மையிலே ஒரு பயங்கரமாக ஒரு வேறு லெவல் இருக்கும் போல். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தில் கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற ஒரு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் அவங்க எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற டைமில் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் நான் காட்டலை இதில். அவங்க வெல் செட்டில்டு. ஆனால் அவங்களுக்கு எப்போவுமே இது இக்கரைக்கு அக்கறை பச்சை, ப்ளஸ் இது இருக்கிறவங்களுக்கு அது இருக்காது, அது இருக்கிறவங்களுக்கு இது இருக்காதுன்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு குறை என்னென்னா, அவங்க யங்காக இருக்கும்போது அவங்க குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த வித்யான்ற கேரக்டர் அவங்க தள்ளி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் 40 வரும்போது இந்த சொசைட்டி ப்ரெஷர்ஸு எல்லாமே இதாகி அவங்களுக்கு அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் வரும்போது ஐயோ இதான் லாஸ்ட் சான்ஸ், த கிளாக் இஸ் டிக்கிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த பயாலாஜிக்கல் கிளாக் நெருங்கும் போது அவங்களுக்கு பயம் குழந்தை வேணும்னும் போது அப்போ அமையாது. ஸோ இந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணுற எவ்வளோ கப்புள்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பெண்ணுங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஒரு ஃபேமிலியில் வரும்போது
குடும்ப தலைவிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஆம்பளைங்க வெளியில் போய் எவ்வளோ சம்பாரிச்சாலுமே அந்த ஒரு பெண்ணுமே இன்னைக்கு வேலைக்கு போனால் கூட அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் தான் ஃபைனல் டிசிஷனாக இருக்கும் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல, குடும்பத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதுவும் பெண் ரொம்ப பிடிவாதமான பெண்கள் தான் இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலின்னும் போது அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க, ஸ்டபனாக. ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னா முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இந்த கதைக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்ன்றது வந்து சூட்டபுளாக இருந்தது. ப்ளஸ் இந்த ஜென்ரேஷனில் வந்து அது ரிவர்ஸ் ஆகுறது ஃபேமிலின்னும் போது அது கரெக்டாக தோணுச்சு. ஓகே மேம், நீங்கள் சொல்கிறப்பவே தெரியுது இந்த படத்தோட உங்கள் ரோல் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. ஸோ மென்டலி இந்த கேரக்டர் வந்து ரொம்ப உங்களுக்கு ஆக்ட் பண்ணும்போது டஃப்பாக இருந்துச்சா? கண்டிப்பாக இருந்துச்சு. பிகாஸ் என்னென்னா நல்ல கொஸ்டின் நீங்கள் கேட்டது. ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஓகே நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் டைரக்ஷனும் பண்ணி ப்ரொடக்ஷனும் பார்த்துட்டு ஆக்டிங் பண்ணும்போது இட் இஸ் நாட் அ ஜோக், ரைட்டிங்கும் நீங்கள் டயலாக்ஸும் நீங்கள், அது வந்து வெரி டிஃபிகல்ட். அது பண்ணிட்டேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்டிங் இதில் ஏன் வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஏன்னா ஒரு 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய பொண்ணு வந்து அந்த ஏஜுக்கான பிஹேவியர் நேச்சுரலாக வந்துடும். ஆனால் 40 வயசில் வந்து ஒரு 20 வயசு மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு அகெயின் ஒரு கான்ட்ராஸ்ட். என்னை வந்து அக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் அந்த அக்கான்ற ஒரு இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஓகே தப்பாக தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு லேயர்ஸ் இருந்தனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் ஐ திங்க் வி ஹவ் டன் அ குட் ஜாப். பிகாஸ் எங்கேயுமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டமோ ஒரு அருவருப்போ கண்டிப்பாக இருக்காது. க்யூட்டாக தான் இருக்கும். அது வந்து நிஜமாக இவங்க 2 பேருமே ஒரு நல்ல கப்பல். ஒரு அந்த ஏஜ் வந்து 2 பேருக்கோட பிஹேவியர்லையுமே கரெக்டாக ஆடியன்ஸோட பல்ஸை கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக மேம், இந்த படத்தோடைய கேஸ்ட்டை பற்றி சொல்கிறப்போ, ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ எல்லாருமே இப்போ ரீசெண்டாக கரண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி புதுசாக ஆடுறவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறது இல்லை, ஆல்ரெடி உள்ள பழைய உங்கள் டேலண்டட் ஆர்டிஸ்ட் கொடுக்குறது இல்லை. ஸோ நீங்கள் சூஸ் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒரு பழைய சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போ எந்த படத்துலையும் பார்க்க முடியறது இல்லை. ஸோ அவங்கள உங்கள் படத்தில் கொண்டு வந்த மொமெண்ட் அதை பற்றி எல்லாரையுமே ரசிச்சிருப்போம் ஒரு காலகட்டத்தில் அந்தந்த படத்தில். ஆனால் வந்து வாய்ப்புகள் வந்து இப்போ எல்லாருக்குமே கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த பேன் இண்டியன் சினிமான்னு சொல்லிட்டு எல்லா பெரிய படங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் விற்கிறோம். ஏன்னா ஹீரோவோட சம்பளம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டனால எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது தமிழ் படமாகவே இல்லை. எல்லா கன்னடா, மலையாளம், தெலுங்கு இதுதான் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்குது, ஹிந்தி. ஸோ நம்ம ஒரு எடுக்கிற தமிழ் படம் அது ஏன் நம்ம வந்து வெளியூர் ஆளுங்களோ இல்லை தெரியாத மூஞ்சங்களோ வச்சு, கரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே பிஸியாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட டேட் வாங்கி சம்பளம் கொடுத்து எல்லா ப்ரொடியூசர் ஸ்டோரியும் எனக்கே பர்சனலாக தெரியும். ஸோ அந்த ப்ரொடியூசரை நானும் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஸோ எனக்கு பிரச்சனைகள் தெரியும் போது நம்மளும் போய் அதுலேயே மாட்டுறதுன்றது வந்து இதுக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்கேன், கரண்ட்டில் இருக்கேன், எல்லாரோடையும் பர்சனலாக கனெக்ட் தான். மீனிங் ரெகுலராக நான் யார்ட்டையுமே பேசுறது இல்லை, பட் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அண்ட் பிக் பாஸ் அப்போவும் எல்லாரும் வந்து என்னோட ஷோவை பார்த்து ரசிச்சிருக்காங்க. அது எல்லாமே நான் கேள்வியும் பட்டிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஏன் வந்து கரெக்டாக அவங்க கொடுக்கல அப்படின்னு நினைக்கும் போது தட் வை வி ஷுட் நாட் என்கரேஜ் சம்படி அந்த கேரக்டர் அவங்களுக்கு டிசர்விங்காக இருக்கும்போது நம்ம அந்த ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அதை தாண்டி வந்து ஜெயிச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பேக் டு கரண்ட். எல்லாமே ஒரு படம் தான்மா, ஒரு படம் கேன் டேக் யூ லைக் திஸ் ஆர் டேக் யூ லைக் திஸ். ஸோ ஸ்டார்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெலவெண்ட்டாக இருக்கணும், கரண்ட்டில் இருக்கணும்னா வாய்ப்பு முதல்ல வரணும்ல. கண்டிப்பாக. ஸோ ஐ திங்க் தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஐ வாண்டட் டு டூ தட். சரி, நீங்களும் உங்கள் டாக்டரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கிறதா இருந்தால் எந்த டைப் ஸ்டோரியாக சூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி வி ஆர் கோயிங் டு டூ, அது வருது. அது ஆல்ரெடி அண்டர் எல்லாமே ப்ராசஸ் இருக்குது. ஜஸ்ட் கூடிய சீக்கிரம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அது நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து தெலுங்குல வருது. ஆனால் தெலுங்குல வருது, புதுசாக இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். அது வரும்போது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும், அந்த எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட் டூ மச். பட் தமிழ்லேயும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக அமையும்னு நம்புகிறேன். ஓகே, நீங்கள் வீட்டில் வந்து நீங்களும் உங்கள் டாக்டரும் ஸ்டோரி பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுவீங்களா? ஸ்கிரிப்ட் பற்றி நிறைய பேசுவோம், அதுதான் மெயினாக பேசுவோம். ஏன்னா ஏதானு ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒன்று திடீர்னு தோணும், ஒரு ஐடியா தோணும், புது படம் தோணும். ஸோ டெய்லி படங்கள் பார்ப்பேன். நான் வந்து ஒரு நாள் கூட ஒரு டிவி பார்க்காம, ஓடிடியில் ஏதோ ஒன்று பார்க்காம தூங்க மாட்டேன்.
தூங்குறது வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன், ரொம்ப சீக்கிரமாக எழுந்திடுவேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நகமும் சதை மாதிரி தான். ஏன்னா நெகட்டிவிட்டிஸ் ஸோ உங்களை சுற்றி எப்போதுமே இருக்கிற ஒரு விஷயம். நீங்கள் இன்ஸ்டாவில் சோஷியல் மீடியாவில் எப்போ ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டால் கூட அது கீழே நிறைய கமெண்ட்ஸ் உங்களை சுற்றி வருது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஸோ அந்த விஷயத்த வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களோட சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே ஏன் சீரியஸாக எடுத்துக்கலன்னா, இது வந்து ஒரு உண்மை என்னங்கிறது நமக்கு தெரியும். உண்மையான அன்பு உலகம் பூரா இருக்குது. அவ்வளோ பேர் நான் நேரில் சந்திச்சிருக்கேன், நமக்கு டைரெக்டாக பேசியிருக்காங்க, எவ்வளோ இருக்குது. அதான் இது வந்து என்னென்னா வயிற்றுச்சல் பிடிச்சவங்க, பொறாமல் பிடிச்சவங்க, அவங்களால வாழ முடியலன்ற அதுக்கு வந்து ஒருத்தவங்களை போய் புண்படுத்தணும்னு நினச்சி பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம ஹர்ட் ஆனால் தான் நம்ம அவங்கள ஹாப்பி ஆக்குறோன்னு அர்த்தம். ஸோ நம்ம கண்டுக்காமல் போகும்போது அவங்க எதுக்கு வந்து ஹாப்பி ஆவாங்க, இன்னும் வயிற்றுச்சல் தான் ஜாஸ்தி படுவாங்க. ஸோ ஜாப்லெஸ்ஸாக எழுதுகிறவங்களெல்லாம் நான் வந்து பெருசாக மதிக்கிறது இல்லைங்க. உண்மையாக ஒரு விஷயம் ஒருத்தவங்க வந்து ஒரு சஜஷன் சொல்கிறாங்க, அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, காமன் சென்ஸ் முதல்ல இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். காமன் சென்ஸே இல்லாமல் ஒரு எதுவுமே இல்லாமல் எப்படி சொல்கிறதுனே தெரியல வளர்னா, அதாவது அவங்கள தான் நம்ம கொஸ்டின் பண்ணணும். யாருப்பா நீ, எங்கே இருக்கிற, முதல்ல நேரில் வா, தைரியம் தான் நேரில் வந்து பேசு. இல்லையே, அப்படி ஒரு பர்சனே இல்லை, அது யாருன்னே புரியலைங்க, ஏதோ பேய். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அனிதா மேம் வந்து ஒரு விஷயத்தை, அதாவது என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற ஒரு பர்சன் வந்து. ஸோ லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய லைஃப்லேருந்து ஒரு விஷயங்களை நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு, எங்களை மாதிரி அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா? பேசிக்லி நத்திங்மா, ஜஸ்ட் நான் யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்ல நினைக்கிறது என்னென்னா, உங்களுக்கு வந்து என்ன திறமைகள் இருக்கோ, என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு டிகிரி வாங்குறதுனால நமக்கு ஃப்யூச்சர் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்காது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதை டெவலப் பண்ணுங்கள், அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். எல்லாமே அகாடமிக்ஸ் மட்டும் கிடையாது, ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் லைஃப்பில். ஸோ நிறைய ஸ்கில் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உலகம் பூரா இருக்குது இப்போது. ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், சின்சியராக இருங்க. லவ்ங்கிறது நார்மலாக எல்லாருக்குமே ஒரு ஏஜ் அண்ட் ஸ்டேஜில் வரும் போகும். ஸோ காதலுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அன்புங்கிறது வந்து எல்லாருக்குமே தேவை. ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு ஃபன் ஃபேக்டர், ஒரு பேச்சு துணை, எல்லாருக்குமே அந்த அட்ராக்ஷன் இதெல்லாம் காமன் தான். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறனால வந்து நம்ம லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறது, லைஃப்பை வந்து தூக்கி போடுறது, சூசைட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலகில் எதுவுமே வர்த் இல்லை. நமக்கு வர்த்தான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம ஹாப்பி பண்ணணும். அது மேபி அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்காமல் இருக்கலாம் நம்ம எடுக்கிற டெசிஷன் அபவுட் கெரியர். ஆனால் நம்ம அதில் ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சு அதை விடவே அவங்க எதிர்பார்த்ததை விட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி காட்டும் போது அவங்களுக்கு அது ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம கையில் காசு இருக்கணும், நம்ம வீடு வாங்கணும், இதெல்லாம் தான் அவங்களோட கனவுகளாக இருக்கும். ஸோ லவ்ங்கிறது வரும் போகும், அதை வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சம்டைம்ஸ் சில பேருக்கு அமையும், அவ்வளோதான். அதை வந்து அதுக்காக நம்ம லைஃப்பை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. லவ் கூட இருக்காது நாளைக்கு. பணம் இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ பணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏர்ன் மணி, ஸ்டெபிலைஸ் யுவர் இன்கம், இன்வெஸ்ட் கரெக்ட்லி, ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்க. வேற என்ன, அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. அந்த லவ்வை தயவு செஞ்சு காப்பாத்துங்க கடைசி வரைக்கும். ட்ரை டு ஜஸ்ட் இஷ்டத்துக்கு நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் தப்பாக இருக்குது. இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை, யாரோ ஒருத்தர் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க அதில். இப்போ சம்டைம்ஸ் த மென் மூவ் ஆன், அவங்க வந்து ஈஸியாக போயிடுவாங்க, பொம்பளைங்க வந்து ஸ்டக் ஆகிடுவாங்க. அது ரொம்ப பாவம். அதே மாதிரி பொம்பளைங்க குழந்தைங்கள கூட விட்டுட்டு மூவ் ஆன் ஆகிடுவாங்க. சம் பீப்புள் அப்படியும் இருக்காங்க. மென் ஸ்டக் ஆகிடுவாங்க. ஸோ இதில் குழந்தைங்களும் அடிப்படுவாங்க. ஸோ ட்ரை டு பி மோர் அக்செப்டிங் அண்ட் ஃபோக்கஸ்ட். பட் மணி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மணி இஸ் எவ்ரிதிங். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு உங்கள் படம் மூலமாக சரி, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஷேர் பண்ணீங்க. ஜூலை 11 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் பெரிய அளவில் வெற்றியாக எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.